டே 8 ஆஃப் வே டு பாடி பில்டிங் ஷோ. இன்னைக்கான நாளில் நான் டெய்லியும் ட்ரெயின் பண்ணுற ஆப்ஸ் ரொட்டீனை எப்படி ட்ரெயின் பண்ணுறேங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வழக்கம் போல் ஏர்லி மார்னிங் ஜிம் வந்துட்டு என்னோடய ஒர்க்கிங் டைம்லேயே என்னோடய ஃபஸ்ட்டு மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஓல் எக் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஒர்க் டைம்லாம் முடிஞ்சோடனே 1 hour கார்டியோ பண்ண கிளம்பிட்டேன். கார்டியோலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு வேரியேஷனாக லையிங் லெக் ரைஸ் 20 reps பண்ணி முடிச்சுட்டு ரெஸ்ட் விடாமல் சீட்டட் கிரன்ச்சஸ் 20 reps பண்ணி முடிச்சுட்டு அகெயின் ரெஸ்ட் விடாமல் சீட்டட் சிசர் 20 reps பண்ணி முடிச்சுட்டு அகெயின் ரெஸ்ட் விடாமல் 1 minute பிளாங்க் பண்ணிடுவேன். இந்த மாதிரி 4மே ஒட்டுக்கா பண்ணாதான் 1 set கணக்கு. இந்த மாதிரி 3 sets பண்ணுவேன். இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு 4 வேரியேஷன். அடுத்த 4 வேரியேஷனை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவிலே போட்டோன்னா வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக போயிடும். அப்புறம் என்னோட செகண்ட் மீல் 5 எக் ஒயிட்ஸ் 1 ஓல் எக் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் வழக்கமாக பண்ணுற லெக் ஒர்க் அவுட்டெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 1 scoop வே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பியர்டெல்லாம் லைட்டாக பிசிறு தட்டி முடிச்சுட்டு ஒரு குழியில் போட்டு அடுத்தடுத்த மீலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதும் என்னோட தேர்ட் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு வந்ததும் வார்மப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான பேக் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வேரியேஷனாக ரேக் பூல்ஸ் ட்ராப் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற எல்லா வேரியேஷன்லையும் ட்ராப் செட் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோட ஒர்க் டைம் போனதும் ப்ரோட்டீன் இன்டேக்காக 1 scoop பேக் குடிச்சு முடிச்சுட்டு ஜிம்லேயே என்னோட அடுத்த 2 மீலை சமைச்சு வச்சுட்டு டைம் கிடைக்கிறப்போ என்னோட அடுத்த 2 மீல் 150 கிராம் சிக்கன் 50 கிராம் ப்ரொக்கோலி சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோட ஒர்க் டைம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க 20 minutes கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போனதும் என்னோட ஃபைனல் மீல் 150 கிராம் ஃபிஷ் 50 கிராம் குக்கும்பர் 5 கிராம் ஆல்மண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கான டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்.